ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்ல என்னைக்காச்சு நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்மளுக்கு ஏன் இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ வேதனைகள், இவ்ளோ துன்பங்கள், நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மள விட்டுட்டு ஏன் போறாங்க? எதுவும் தெரியாம நீங்க வேதனைப்பட்டுருக்கீங்களா? கவலைப்பட்டுருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இது கண்டிப்பா உங்கள இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புறேன். ஏன்னா 1987ல முனிபா மஸாரி வந்து பாகிஸ்தானோட பலோச் ஃபேமிலியில பிறக்குறாங்க. ஸோ பலோச் ஃபேமிலி பத்தி துரந்தர் மூவில ஆல்ரெடி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கன்சர்வேட்டிவ், பயங்கர ட்ரெடிஷ்னலும் கூட. ஸோ அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கிற ஒரு பெண் குழந்தையா வளர்றாங்க. 18 வயசுல அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது. ஸோ மேரேஜ் நடந்த 2 வருஷத்துக்குள்ள ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ 20 வயசுல அவங்க வந்து கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து தூங்கி விழுந்து எழுந்தபோது ஆக்சிடென்ட் நடக்கும்போது தெரிஞ்சவொடனே அவர் குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறது. இவங்க மாட்டிக்கிறாங்க. மல்டிபிள் இன்ஜுரிஸ் நடக்குது. ஸோ அவரு வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ஆயிட்டு போய் இவங்க மட்டும் ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் இந்த பிளேஸ் தான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. திரும்ப ட்ரக்ல அவங்கள தூக்கி போட்டுட்டு சின்ன ஹாஸ்பிட்டல் போனாங்க. சின்ன ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்ஸ் பார்த்துட்டு இவங்களால தான் நாங்கள் ட்ரீட் பண்ண முடியாது, பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்றாங்க. அப்போ அவங்க கான்சியஸாக இருக்காங்க. நம்மளால பாடியை மூவ்மெண்ட் பண்ண முடியல, உயிர் மட்டும் இருக்கு அப்படின்னு. ஸோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நடக்குது. அவங்கள அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? அவங்க மனசை மட்டும் வச்சு சொல்றல. ஏன்னா அவங்க உடம்புல அவ்வளவு நட்டு, போல்டு, அயன் ராட் அப்படின்னு நிறைய இரும்பு சம்பந்தமான பொருட்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால அப்படி சொல்றாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச உடனே ஒவ்வொரு குண்டா அவங்க தலைமையில விடுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவங்க ஸ்பைனலர் அதிகமாக அடி வாங்கினனால உங்களால தாய்மை அடைய முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய ஆசையே குழந்தை பெற்றுக்கிறது, தாய்மை பேர் அடைகிறது தான். அது முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, யூரினரி பிளாடர் சிவியரா அடி வாங்கினனால நீங்க யூரினரி சாக் அந்த பேக் வந்து எப்பவுமே நீங்க வச்சிருக்கணும், அது இடுப்புல வச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுவும் பெரிய அதுக்கப்புறம் என்னன்னா, 3வதா அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அது அவங்களோட பெரிய மனசை சுக்குநூறா உடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா 2 இயர்ஸா அப்படியே நேரா நிமிர்ந்து பெட்ரிட்டனாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 இயர்ஸா 1 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் 2 இயர்ஸா. ஸோ அதுல இருந்தா மீண்டு வந்து இப்போ வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, டெட்டெக்ஸ் டாக்கரா, அதுக்கப்புறம் ஃபோர்ப்ஸ் பவர்ஃபுல் உமன் 30 அண்ட் 30 இயர்ஸ்க்குள்ள உமனா செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய அவார்ட் ரிவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க கம்யூனிகேட் இங்கிலீஷும் சரி. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டிஸ்டும் கூட. அவங்க பெயிண்ட் வந்து பாகிஸ்தான்ல பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ தடைகளையும் தாண்டி ஜெயிக்கலாங்களுக்கு உங்களுக்கு உதாரணம். இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.